வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் ஓய்ந்தது தேர்தல் பிரச்சாரம். இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தலைவர்கள். வாக்குப்பதிவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார். தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் தகவல். 570 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். உயர்நிலைக்குழு விசாரணை நடத்த தேர்தல் ஆணையம் ஆணை. மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு பிரச்சினை. நாளை மறுநாள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் ஆலோசனை. பேரவைத் தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வந்த அனல் பறக்கும் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றது. திமுக தலைவர் கருணாநிதி, இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர், தேமுதிக மக்கள் நல கூட்டணி, தமாக அணி தலைவர்கள் என அரசியல் கட்சித் தலைவர்கள் அனைவரும் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்திருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுக, திமுக, மக்கள் நல கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி என 6 முனை போட்டி ஏற்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியுடன் இந்திய ஜனநாயக கட்சி கூட்டணி அமைத்து 45 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்திய ஜனநாயக கட்சிகளின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர், செயல் தலைவர் ரவி பச்சமுத்து ஆகியோர் இன்று மதுரவாயல் தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஆனந்த பிரியாவை ஆதரித்து இன்று மதுரவாயல் தொகுதி முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தங்களது பிரச்சாரத்தை இன்று நிறைவு செய்திருக்கிறார்கள். அதேபோல அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா கடந்த மாதம் 9ஆம் தேதி பிரச்சாரத்தை துவக்கி நேற்று முன்தினம் நெல்லையில் தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கிறார். திமுக தலைவர் மு கருணாநிதி கடந்த 9ஆம் தேதி சென்னை சைதாப்பேட்டையில் பிரச்சாரத்தை துவங்கி அதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் வேண்மூலமாக பிரச்சாரம் மேற்கொண்டு இன்று சேப்பாக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கிறார். திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தான் போட்டியிடும் குளத்தூர் தொகுதியில் பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து இன்று மாலை 6 மணிக்கு பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கிறார். அதேபோல மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தான் போட்டியிடும் உளுந்தூர்பேட்டை தொகுதியிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் காட்டுமன்னார் கோவில் தொகுதியிலும் பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் ஒசூர் தொகுதியிலும், அதேபோல தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் இன்று சென்னை முழுவதும் பல்வேறு தொகுதிகளில் சென்று தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதேபோல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று தூத்துக்குடி மற்றும் பாளையங்கோட்டை தொகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு அங்கு பாளையங்கோட்டையில் பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் அரூர் தொகுதியில் பிரச்சாரத்தை இன்று நிறைவு செய்திருக்கிறார். அதேபோல திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடும் சரத்குமார் அங்கு பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து இன்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கிறார். அதேபோல பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் இன்று பிரச்சாரத்தை மேற்கொண்டு பிரச்சாரம் நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையிலே நாளை மறுநாள் வருகின்ற 16ஆம் தேதி காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு துவங்க இருக்கிறது. இந்த வாக்குப்பதிவானது மாலை 6 மணி வரை நடைபெற இருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் சையது. பேரவைத் தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் 66,007 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 5,417 வாக்குப்பதிவு மையங்கள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது. பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் மேற்கொள்ளப்பட்டதாக தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற உள்ளது. தமிழகம் முழுவதும் 66,007 வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு வசதியான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். மொத்தம் 5,417 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டிருப்பதாகவும் இவற்றில் 1,223 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டு அவற்றில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். வாக்குச்சாவடிகளில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கும் பணி இன்று நடைபெற்றதாகவும் நாளை மாலை 5 மணி முதல் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பக்கூடிய பணி தொடங்கும் என தெரிவித்தார். பூத் ஸ்லிப், அதாவது தேர்தல் ஆணையத்தின் மூலம் வாக்காளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பூத் ஸ்லிப் 86% வழங்கப்பட்டிருப்பதாகவும் இந்த பூத் ஸ்லிப் இல்லாதவர்கள் தங்களுக்குண்டான வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட 11 ஆவணங்களை கொண்டு தேர்தலில் வாக்களிக்கலாம் என தெரிவித்தார். நகர்பகுதியில் வசிக்கக்கூடிய வாக்காளர்கள் தங்களுக்குண்டான வாக்குச்சாவடிகள் தெரியாத நிலையில் அவர்கள் TN எலெக்ஷன் என்ற மொபைல் அப்ளிகேஷன் மூலம் அந்த வாக்குச்சாவடிகளை அறிந்து கொள்வதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். வேந்தர் செய்திகளுக்காக தலைமைச் செயலகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் மாரியப்பன். தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் முடிவடைந்துள்ளதாகவும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களோட மேற்கொள்ளும்
பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியோட முடிவோட இருக்குது. எந்த ஒரு அரசியல் பிரச்சாரம் எலக்ட்ரானிக் மீடியா மூலம் இன்று மாலை 6 மணி முதல் 16ஆம் தேதி தேர்தல் முடிய 6 மணி வரை பிரச்சாரம் யாரும் செய்யக்கூடாது. பத்திரிகை இல்லை விளம்பரம் செய்யறதா இருந்தால் அவங்க மாவட்டத்தில் இருக்கிறத பிரச்சார கமிட்டியோட அதை எம்சிஎம்சி கமிட்டியோட அனுமதி பெற்று தான் எந்த பிரிண்ட் மீடியாவில் விளம்பரம் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எம்சிஎம்சி கமிட்டி அனுமதி பெற்று தான் 15ஆம் தேதி 16ஆம் தேதி விளம்பரம் செய்யணும். இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு வர விளம்பரம்க்கு பத்திரிகையில் வர விளம்பரம்க்கு அரசியல் கட்சி தலைவர் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அனுமதி பெற வேண்டி இருக்குது. வேட்பாளர் இன்னைக்கு 6 மணிக்கு அப்புறம் உபயோகத்துக்கு 3 வாகனங்கள் தான் அனுமதிக்கப்படுகிறது. ஒரு தொகுதிக்கு 3 வாகனங்கள் தான் பயன்படுத்த முடியும். சமூக வலைதளங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது எனவும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். எலக்ட்ரானிக் மீடியா பொறுத்தவரைக்கும் 6 மணிக்கு மேலே புதுசாக போஸ்ட் எல்லாம் போடக்கூடாது. இருக்கிறத ஒரு வீடியோவும் அதை டிஸ்பிளே பண்ணக்கூடாது 6 மணிக்கு மேலே. எஸ்பர் இருக்கிறது ஆர்பி ஆக்ட் படி. யூடியூப் இருந்தாலும் அது அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தாலும் 6 மணிக்கு மேலே ஓடக்கூடாது. அது மாதிரி ஆன்லைன் சைட்ஸ் இருக்கும். அது ஆன்லைன் சைட்டில் வீடியோ இருக்கும். அது பிரச்சார வீடியோ அல்லது பிரச்சார எலெக்ஷன் சம்பந்தமாக எந்த தகவலும் 6 மணிக்கு மேலே அரசியல் சம்பந்தமாக எந்த தகவலும் 6 மணிக்கு மேலே ஒளிபரப்போ அவங்க வெப்சைட்டில் போடக்கூடாது. அதே மாதிரி ஃபேஸ்புக், ட்விட்டர் போஸ்ட் இருந்தாலும் 6 மணிக்கு மேலே புதுசு போஸ்டெல்லாம் வரக்கூடாது. யூடியூப் அது இல்லாமல் பிளாகிங் சைட்ஸ் நிறைய இருக்குது. பிளாகிங் சைட்ஸு அது இல்லாமல் இதை ஒரு ஃபோன் நம்பர் இல்லைன்னா வாய்ஸ் கால் மெசேஜஸ் அது எல்லாம் இப்போ 6 மணிக்கு மேலே பயன்படுத்த முடியாது. இன்று மாலை 6 மணிக்கு பிறகு தொலைக்காட்சிகளில் அரசியல் கட்சிகளுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ பிரச்சாரங்களை ஒளிபரப்பக்கூடாது எனவும் ராஜேஷ் லக்கானி கூறினார். 6 மணிக்கு மேலே பிரச்சார உங்கள் கணக்குனா 6 மணிக்கு மேலே நீங்கள் என்ன ஒளிபரப்புறீங்க அதுதான் உங்கள் கணக்கு. அதுக்கப்புறம் எந்த எலெக்ஷன் சம்மந்தமாக எதுவும் ஒளிபரப்பு பண்ணக்கூடாது. இல்லை அவங்க ஒளிபரப்புறத இட் ஷுட் பி லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்றாங்க. ஸோ எந்த அரசியல் கட்சிக்கு சாதகமாக அல்லது பாதகமாக ஒளிபரப்பு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஏதோ பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் அதனால வரக்கூடாது. அந்த மாதிரி நீ ஒளிபரப்பு. வாக்காளர் அடையாள அட்டை இல்லாத நிலையில் 11 மாற்று ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை எடுத்துச் சென்று வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், மத்திய மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனங்களால் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டைகளை பயன்படுத்தலாம். புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது அஞ்சலக கணக்கு புத்தகங்களையும் பயன்படுத்தலாம். பான் கார்டு எண், தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பணி அட்டை, தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ நல காப்பீடு ஸ்மார்ட் அட்டை, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், தேர்தல் நிர்வாகத்தினரால் வழங்கப்பட்ட வாக்காளர் புகைப்படச் சீட்டு, நாடாளுமன்ற, சட்டப்பேரவை மற்றும் சட்ட மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அலுவலக அடையாள அட்டை ஆகிய ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை எடுத்து சென்று வாக்களிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்று ஆவணங்களில் ஆதார் அட்டை இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவை ஒட்டி வரும் திங்கட்கிழமை தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் பகல் நேர காட்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரவைத் தேர்தலில் வாக்குகளை பதிவு செய்வதற்காக அன்றைய நாளில் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்களும் அன்று விடுமுறை அறிவிக்குமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் அன்று காலை காட்சி மற்றும் பகல் நேர காட்சிகள் ரத்து செய்யப்படுவதாக திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அன்றைய நாளில் படப்பிடிப்பு எதுவும் நடத்தப்பட மாட்டாது என்றும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினரும் அறிவித்துள்ளனர். ₹570 கோடி பிடிபட்டது தொடர்பாக உயர்நிலை விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திருப்பூர் வடக்கு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பெருமாநல்லூர், குன்னத்தூர் புறவழிச்சாலையில் தேர்தல் அலுவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது ஆந்திர மாநில காவல்துறையினர் மற்றும் ஸ்டேட் வங்கி உதவியாளர் சுபாஷ் தலைமையில் முறையிலான ஆவணங்களின்றி 3 லாரிகளில் ₹570 கோடி எடுத்துச் செல்லப்பட்டது தெரியவந்தது.
பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் அலுவலர்கள் வாகனங்களை பலத்த பாதுகாப்புடன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். இதனையடுத்து தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானியின் அறிவுறுத்தலின் பேரில் இது தொடர்பாக உயர்நிலை விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. IAS, IPS சிறப்பு பார்வையாளர்கள் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த குழுவின் விசாரணைக்கு பிறகு பணத்தை திருப்பி அளிப்பது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று திருப்பூர் மாவட்டத்தில் 3 கண்டெய்னரில் 570 கோடி பணம் இருந்ததா. அது அது ஒரு யாரோட பணம் இல்லை, அது SBI வங்கியிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து விஜயவாடா போகிறது பணம். அவங்க டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் காப்பி வச்சுருந்தாங்க, ஒரிஜினல் அவங்க கையில் இல்லாதனால சந்தை அடிப்பில் நிறுத்தி செக் பண்ணாங்க. ஆனால் SBIலேருந்து மேலே இங்கே சென்னை அவங்க உயர் அதிகாரிகள் பேசியிருக்காங்க, அவங்களோட பணம் தான். இன்னும் இருந்தாலும் அங்கே ஒரு வங்கி இருக்கிறது ஒரு 5 பேர், வங்கி மேலாளர், மூத்த மேலாளர் 5 பேர், பார்வையாளர், அப்போ அங்கே இருக்கிறது மட்டும் 5 பேர் ஒரு கமிட்டி எடுத்துகிட்டு அதை கரெக்டாக வங்கியோட பணம்னா விசாரிச்சுட்டு இருக்காங்க. வங்கி மோஸ்ட்லி 99% மோஸ்ட்லி வங்கி பணம் தான் அவங்க ஆவணங்களில் வச்சுருக்காங்க. அதனால அவங்க விசாரிச்சுட்டு அப்புறம் அதை முடிவு பண்ணிடுவோம். சென்னையில் இருக்குது, வங்கியில் இருக்குது, சீஃப் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரை காலையில் என்கிட்ட பேசியிருக்கிறாரு. அதை உறுதியாக SBI வங்கியோட பணம் அதை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அங்கே போயிருக்காங்க. அங்கே அவங்க நிறுத்தும் போது அவங்களுக்கு என்ன ஜெராக்ஸ் காப்பி வச்சுருந்தாங்க அது வண்டியில். ஜெராக்ஸ் காப்பி இருக்கும்போதே அவ்வளோ பெரிய பணத்துக்கு எதுக்கு ஜெராக்ஸ் காப்பி மட்டும் எடுத்து போகுது. அண்ட் அதை கொஞ்சம் சில அங்கே பாதுகாப்பு படைவர் யூனிஃபார்மில் இல்லை, அதனால் அது சந்தை அடுப்பில் நிறுத்தியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம சென்னையில் இருக்கிறது மூத்த வங்கி மேலாளர் அங்கே போக சொல்லியிருக்கோம். போயிட்டு அதை எல்லாம் சரி பார்த்ததுக்கப்புறம் அதை முடிவு பண்ணுவாங்க அங்கே இருக்கிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் நாளை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதாக தெரிவித்தார். இதன் காரணமாக நாளை தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். வரும் திங்கட்கிழமை தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே இன்று காலை ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இதன் காரணமாக வரும் 15 மற்றும் 16 தேதிகளில் மழை எதிர்பார்க்கலாம். 15ஆம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களிலும், 16ஆம் தேதி தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழைக்கான வாய்ப்பு உள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மருத்துவ படிப்பு மாணவர்கள் சேர்க்கைக்கான பொது நுழைவுத் தேர்வு குறித்து விவாதிக்க வரும் திங்கட்கிழமை தில்லியில் அனைத்து மாநில நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களின் கூட்டம் நடைபெறவுள்ளது. மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் இந்த ஆண்டே பொது நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கு அனைத்து மாநிலங்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் அது குறித்து விரிவாக ஆலோசித்து ஒருமித்த முடிவெடுக்க மத்திய அரசு கருதியுள்ளது. அதனையடுத்து அனைத்து மாநிலங்களின் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களின் கூட்டத்திற்கு மத்திய நலவாழ்வுத்துறை அமைச்சர் JP நட்டா அழைப்பு விடுத்துள்ளார். தில்லியில் வரும் திங்கட்கிழமை இந்த கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படை மீண்டும் தாக்குதல், வலைகளை வெட்டி எறிந்து அத்துமீறல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கச்சத்தீவில் உள்ள அந்தோணியார் ஆலயத்தை இடித்துக்கட்ட இலங்கை அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதனை மத்திய அரசு தலையிட்டு தடுக்க வேண்டும் எனவும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு அவர் கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். தென் தமிழக கடலோரங்களைச் சேர்ந்த மீனவர்கள் பல நூற்றாண்டுகளாக ஆண்டுதோறும் கச்சத்தீவுக்கு அந்தோணியார் ஆலயத்துக்கு சென்று வழிபடுவதாக குறிப்பிட்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா, இது பற்றி தங்களிடம் கருத்து எதுவும் கேட்காமல் இலங்கை அரசு கச்சத்தீவு அந்தோணியார் கோவிலை இடித்து புனரமைப்பு செய்ய திட்டமிட்டிருப்பது மீனவ மக்களிடையே பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறியுள்ளார். கச்சத்தீவை இலங்கையிடமிருந்து மீட்டு அந்த பகுதியில் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை நிலைநாட்டும்படி மத்திய அரசிடம் ஏற்கனவே பலமுறை வலியுறுத்தியிருப்பதையும் நினைவுபடுத்தியுள்ள முதல்வர் ஜெயலலிதா, கச்சத்தீவை மீட்டால் மட்டுமே தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை மீட்டெடுக்க முடியும் என கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
கச்சத்தீவில் புதிய தேவாலயம் அமைக்கும் இலங்கை அரசின் நடவடிக்கைக்கு திமுக தலைவர் கருணாநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். கச்சத்தீவு அந்தோனியார் கோவில் திருவிழாவில் தமிழக மற்றும் இலங்கை மக்கள் கலந்து கொள்வது வாடிக்கையாக இருந்து வருவதாக கூறியுள்ள கருணாநிதி, பழமை வாய்ந்த அந்த கோவில் இருக்கும் பொழுது இன்னொரு கோவில் புதியதாக கட்ட வேண்டிய அவசியம் ஏன் என்பது புரியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். கோவில் கட்டுமானம் குறித்து தமிழக மீனவர்கள் மற்றும் இந்திய அரசிடம் கலந்தாலோசிக்காமல் இலங்கை அரசு முடிவெடுத்துள்ளதாக கூறியுள்ள கருணாநிதி, ஏற்கனவே சட்ட சிக்கலில் உள்ள கச்சத்தீவு விவகாரத்தில் மேலும் சிக்கலை உருவாக்கிவிடுமோ என்ற ஐயப்பாடு எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு ஒப்பந்தத்தை திட்டமிட்டு புறக்கணித்து வரும் நிலையில் புதிய கோவில் கட்ட முனைவது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதற்கு ஒப்பானதாகும் என்று கூறியுள்ள கருணாநிதி, பழைய தேவாலயத்தையே புதுப்பித்திட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை மீண்டும் தாக்குதல் நடத்தி வலைகளை வெட்டி எறிந்துள்ளது. பாம்பன் பகுதி நாட்டுப்படகு மீனவர்கள் 100க்கும் மேற்பட்ட படகுகளில் கச்சத்தீவு அருகே இந்திய எல்லைக்குட்பட்ட பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 3 நாட்டு படகுகளை சிறைபிடித்து மீன்பிடி வலைகளை அறுத்து கடலுக்குள் வீசினர். பின்னர் படகுகளையும் மீனவர்களையும் விடுவித்த அவர்கள் கச்சத்தீவு பகுதிக்கு வரக்கூடாது என்று எச்சரித்து விரட்டியடித்துள்ளனர். இதுவரை விசைப்படகு மீனவர்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தி வந்த இலங்கை கடற்படை தற்பொழுது நாட்டுப்படகு மீனவர்களையும் தாக்கத் தொடங்கியிருப்பது மீனவர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. பாமன் பகுதியிலிருந்து தொழிலுக்கு சென்ற நாட்டுப்படகுகளை இலங்கை கடற்படை 3 படகுகளை பிடிச்சு இழுத்துட்டு போயிருக்காங்க. இழுத்துட்டு போகும்போது வலைகளை இவங்க ஏற்கனவே வலை பாய்ச்சிருந்த வலைகளை வெட்டி விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த இலங்கை நேவியை அந்த வலைகளை எடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு திரும்பி அனுப்பி விட்டுட்டாங்க. இவங்க வலைகளை தேடிட்டு போகும்போது மீண்டும் வலைகளை எடுக்க விடாமல் அடிச்சு துரத்தி விட்டுருக்காங்க. மத்திய மாநில அரசுகள் உடனே தலையிட்டு நாட்டுப்படகு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதன் மூலம் நாங்கள் கேட்டுக்கிறோம். திருச்சி மாவட்டம் நாவல்பட்டு அருகே துப்பாக்கி குண்டை உடைக்க முயன்ற பொழுது குண்டு வெடித்து சிதறியதால் இளைஞர் ஒருவர் பலியானார். திருச்சி பூலாங்குடி காலனியைச் சேர்ந்த ரங்கசாமி மற்றும் ராஜசேகர் ஆகியோர் இன்று துப்பாக்கி தொழிற்சாலை பகுதியில் சுற்றித் திரிந்துள்ளனர். அங்கு சிதறி கிடந்த சில இரும்பு பொருட்களை எடுத்துக்கொண்டு பழைய பொருள் விற்பனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். கடை உரிமையாளர் கேட்டுக்கொண்டதால் அந்த இரும்பு பொருட்களை ரங்கசாமி சுத்திகளால் உடைத்துள்ளார். அந்த இரும்பு பொருள் திடீரென வெடித்து சிதறியது. இதில் ரங்கசாமி அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். ராஜசேகர் படுகாயமடைந்தார். துப்பாக்கி தயாரானவுடன் அவை சரியாக இயங்குகிறதா என்பதை சரிபார்க்க தொழிற்சாலை வெளித்திடலில் சோதனை நடத்துவது வழக்கம். அதில் தவறுதலாக விடப்பட்ட ஒரு குண்டைத்தான் ரங்கசாமி எடுத்து சென்றுள்ளார் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. பெங்களூரு அணி 144 ரன் வித்தியாசத்தில் வெற்றி. குஜராத் அணியை வீழ்த்தியது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி ஐந்து செய்திகள். நைஜீரியாவில் நடைபெறும் பாதுகாப்பு தொடர்பான உச்சி மாநாட்டுக்கு வருகை தந்த பிரான்ஸ் அதிபருக்கு பேண்ட் வாத்தியம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் பாதுகாப்பு உச்சி மாநாடு நைஜீரிய தலைநகர் அபுஜாவில் நடைபெறவிருக்கிறது. மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நைஜீரியா வந்த பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒல்லாந்துக்கு நைஜீரிய அதிபர் முகமது புஹாரி தலைமையில் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 44வது லீக் போட்டியில் 144 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றுள்ளது. பெங்களூரு எம் சின்னசாமி திடலில் நடைபெற்ற போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி குஜராத் லயன்ஸ் அணியை எதிர்கொண்டது. போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் லயன்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்ததை அடுத்து பெங்களூரு அணி முதலில் பேட்டிங் செய்தது. 20 ஓவர்கள் முடிவில் பெங்களூரு அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 248 ரன்கள் எடுத்தது. பெங்களூரு அணியில் விராட் கோலி 109 ரன்களை எடுத்தார். ஜி வில்லியம்ஸ் அதிகபட்சமாக 129 ரன்களை எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். அதனையடுத்து 249 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு விளையாடிய குஜராத் அணி 18.4 ஓவர்களில் 104 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. பெங்களூரு அணியின் ஜோதான் 11 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 144 ரன்கள் வித்தியாசத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் ஓய்ந்தது தேர்தல் பிரச்சாரம். இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தலைவர்கள். வாக்குப்பதிவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார். தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் தகவல். 570 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். உயர்நிலைக்குழு விசாரணை நடத்த தேர்தல் ஆணையம் ஆணை. மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு பிரச்சினை. நாளை மறுநாள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களின் ஆலோசனை. இத்துடன் வேந்தரின் ஒருநாள் ஒருபொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.